நம்ம எவ்வளவு தடுத்து பார்த்தோம். தாராத்து சூரிய மாமாவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது? மாறி கண்டிப்பா மூலிகையோட வருவா. ஹஸ்பண்ட் சார் எங்கன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? தாராத்த போலீஸ வர வச்சு அவங்க நினைச்சத சாதிச்சுட்டாங்க. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாறி இப்ப வந்தா கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் மாமாவுக்கு நடக்க போற ஆபரேஷனை தடுத்து நிறுத்தலாம். மாரிய இன்னும் காணோம். என்னோட இந்த நிலைமை சூர்யாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்த்தோம். ஆனா தாராவை நம்மளால ஜெயிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? இனி அந்த அம்மன் தான் காப்பாத்தணும். தாரா ஆண்டி ஜெயிச்சுட்டதா நீங்களே எதுக்கு முடிவுக்கு வரீங்க? பாப்பா, நீ என்னமா சொல்ற? இப்போதைக்கு சட்டம் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா தர்மம் எப்பவும் தோக்காது. வெற்றிக்கு முதல் படியே நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை தான். யானையோட பலம் அதோட தும்பிக்கைன்னா மனுஷங்களோட பலம் அவங்களோட நம்பிக்கை. நடந்ததை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். இனிமே நடக்க போறதை யோசிச்சு செயல்படுறதுதான் புத்திசாலித்தனம். என்ன சொல்ற? நம்மளால முடியாது நடக்காதுன்னு சொல்றதெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவங்க வாயில இருந்து வர வார்த்தைகள். நீங்க நினைச்சா சூர்யா சார ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். அது எப்படி முடியும்? இப்பதானே சொன்னேன் எதிர்மறையா யோசிக்க கூடாதுன்னு. தாரா ஆண்டி உங்களை மாதிரி எப்படி முடியும்னு நினைச்சிருந்தா உங்க எல்லாரையும் மீறி சூர்யா சார ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்க முடியுமா? முதல்ல நம்மளால முடியும்னு நினைக்கணும். அப்படி நினைச்சு செயல்பட்டவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த உலகத்துல பெண்ணுன்றதே பெரிய சக்தி தான். நீங்க 2 பேரும் சேர்ந்தா அது இன்னும் பெரிய சக்தி. நீங்க நினைச்சா சூர்யா சார தாரா ஆண்டி கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில கொண்டு வந்துட முடியும். மாரிக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்கிற தாரா ஆண்டி ஜெயிக்கும் போது மாரிக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற உங்களால ஜெயிக்க முடியாதா? நீங்க நினைச்சா கண்டிப்பா ஜெயிக்க முடியும்.